நான் ஓய்வு பெற்ற தாசில்தார். இன்று ஓய்வு பெற்று 3 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இந்த ஆண்டுகளில் நான் பட்ட இன்னல்கள் எண்ணற்றவை. அவற்றை என்னால் மறைக்கவும் மறக்கவும் முடியாது. வேலை செய்தபோது அனுபவித்த இன்பங்கள் அலாதியானவை. தாலுகாவிற்கே அதிகாரியாக இருந்த நான் இன்று ஒரு வீட்டின் பகுதியில் ஒதுங்கியிருக்கிறேன். என் மதிப்பு, கௌரவம், நடத்தை எல்லாம் பற்றி விவரித்தால், பெரிய வீட்டில் பல பியூன்கள் காத்து கிடந்த காலம் வேறு, இன்று இருக்கும் காலம் வேறு. என் சொல்லை கேட்க எத்தனை ஆட்கள் காத்து கிடந்தனர். வீதியில் நடக்கும் போது மிடுக்குடன் செல்வேன். இப்பொழுது அந்த மிடுக்கு எங்கே என்று எனக்கே தெரியவில்லை. நடந்து செல்லும் போது வணக்கம், குட் மார்னிங் என்ற சொற்கள் அலைமோதும். நான் தாசில்தார் வேலை செய்தமையால் கம்பீரம் எனக்கும் வந்துவிட்டது. ஆபீஸுக்குள் நுழைந்தவுடன் கப்சிப் என்றாகிவிடும். தாசில்தார் வந்தாச்சு என்ற குரல் கேட்டதும் அவரவர் வேலையில் மும்முரமாக ஈடுபட ஆரம்பிப்பார்கள். என்னை காண ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். பணக்காரர் முதல் ஏழை வரை கோரிக்கைகளை கூறுவர். அவர்கள் கூறுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டு நல்ல வார்த்தை கூறி என்னால் இயன்றவரை உதவி செய்வேன். வந்தவர் எவருமே வருத்தத்துடன் சென்றது கிடையாது. காரியம் செய்ய முடியாமல் இருந்தால் கூட அவர்களிடம் அன்பாக பேசுவது குறையாது. அவர்களுக்கு பணிபுரியத்தானே தாசில்தாராக இருக்கிறேன். அந்த பகுதியில் என்னுடைய பெயர் சிறப்புடன் இருந்தது. எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக நடந்து கொண்டேன். என் தாலுகாவிற்குள் நடக்கும் விஷயம் முழுவதும் தெரியும். பணக்கார வீட்டு திருமணத்திலிருந்து ஏழை வீட்டு சாவு வரை எல்லாம் தெரியும். என்னை அனைவரும் மதித்தபடியினால் சிறப்பு தானாகவே சேர்ந்துவிட்டது. எனக்கு மக்கள் தாசில்தார் என்ற அடைமொழியும் கிடைத்தது. எங்கு செல்ல வேண்டி இருந்தாலும் காரில்தான் பயணம். கார் வேண்டும் என்றால் பலரும் போட்டி போட்டு அனுப்புவார்கள். எப்பொழுதும் வீட்டின் முன் கார் நின்று கொண்டிருக்கும். என்னைப் போல காரில் பயணம் செய்த தாசில்தார் இருக்க முடியாது. கேம்ப் செல்ல வேண்டும் என்றாலும் காரில்தான் செல்வேன். என்னுடைய நேரம் முழுவதும் காரில் கழிந்ததே அதிகமாக இருக்கும். இதே மாதிரிதான் எப்பொழுதும் இருக்க முடியும் என்று நினைத்து விட்டேன். அரசாங்க பணியில் இருப்பதனால் வீடு கட்டுவது பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகும் என்பதனால் அதில் ஆர்வம் காட்டவில்லை. அப்படி நான் சும்மா இருந்தது எவ்வளவு பெரிய மடத்தனம் என்று இப்பொழுது அல்லவா புரிகிறது. என்னுடன் வேலை செய்த பலர் எப்படியோ வீடு கட்டி ஓய்வாக இருப்பதை காணும் பொழுது கெட்டிக்கார தன்மையை கோட்டை விட்டு விட்டேனே என்ற அங்கலாய்ப்பு அலைமோதியது. நான் சிறப்பாக செய்த காரியம் வேலையில் இருக்கும் பொழுதே என் 2 மகள்களுக்கும் கல்யாணம் செய்து வைத்ததுதான். இதுவும் செய்யாமல் இருந்திருந்தால் என் விழிகள் முழி திருகி இருக்கும். மகள்கள் இருவரும் பட்டதாரிகள். மூத்த மருமகன் லெக்சரர், 2வது மருமகன் சப் இன்ஸ்பெக்டர். மூத்த மகள் சம்பாதிக்கிறாள் போலும். வீட்டில் இருக்கும் போது எந்த சிறு வேலையையும் தொடமாட்டாள். 2வது மகள் என்னுடன் எப்பொழுதும் அன்பாக இருப்பாள். அடுத்தது மகன் ரவி. இவனுக்குத்தான் அதிகம் செல்லம் கொடுத்து விட்டேன். நான் ரிட்டையர்டு ஆகும் போது பிஎஸ்சி முடிக்கவே எம்எஸ்சி படிக்க வைத்தேன். இதுதான் நான் செய்த பெரிய தவறு. ரவி ஹாஸ்டலில் இருந்தபடியினால் படிக்கிறேன் என்ற போர்வையில் ஊரை சுற்றி கொண்டிருக்கிறான். அவனுக்கு நான் அனுப்பிய பணம் தண்ணீராக செலவாகியது. படிக்காததால் தேர்வில் பெயிலாகிவிட்டான். ஏன் பெயிலாகிவிட்டாய் என்று கேட்டதற்கு எம்எஸ்சி மேத்ஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட், ஸோ ஐ ஃபெயில் என்று ஒரே வார்த்தையில் கூறிவிட்டான். பெயிலாகிவிட்டோமே என்ற கவலை அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை. இவன் படித்து குடும்பத்தை உயர்த்துவான் என்று எதிர்பார்த்தேன். அவனுக்காக நான் பட்ட கஷ்டங்கள் அநேகம். நான் நல்ல உயர்ந்த விலையில் ஒரு சட்டை கூட அணிந்ததில்லை. அப்பாவும் தன்னைப் போல உயர்ந்த ரக சட்டை அணிய வேண்டும் என்ற ஆசை அவனிடத்தில் இல்லை. 2வது மகன் வரதன் குடும்ப நிலையை நன்கு உணர்ந்தவன். என்னைப் போல எளிமையாக இருப்பான். ரவி தன்னை பெரிய மனிதனாக நினைத்து கொண்டு எந்த வேலைக்கும் செல்லாமல் வீட்டிலிருந்து அதிகாரம் செலுத்துவதையே பெரிதாக நினைத்து கொண்டிருந்தான். நான் கூறியது எதுவும் அவன் கேட்பதில்லை. எனக்கு தெரிந்த பெரிய மனிதர்களிடம் சொல்லி வேலை வாங்கி தந்தேன். 2 மாதம்தான் எந்த வேலையும் செய்வான்.
திடீரென்று வேலையை விட்டுவிட்டேன் என்று கூறுவான். இப்படி பல முறை இவன் செய்தபடியால் என் பேருக்கு மாசு ஏற்பட்டது. கடைசியில் இவனுக்கு வாத்தியார் வேலைதான் கிடைத்தது. ஒரு வழியாக ஆசிரியர் பயிற்சி முடித்து வேலையிலும் சேர்ந்து விட்டான். இவனுடைய பிஎட் படிப்புக்கு என் மனைவியின் நகைகளையெல்லாம் விற்றேன். ஆனால் அதை அவன் உணர்ந்து கொண்டதாக தெரியவில்லை. சம்பாதிக்கிறோம் என்ற மமதை இவனை ஆட்டி படைத்தது. குடும்பமே இவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்பட்டு நடக்க கட்டளையிட்டான். இந்த நிலைமையை இப்படியே நீடிக்க விட்டால் நான் வீட்டிலிருந்து என்ன பிரயோசனம்? தந்தை என்ற சொல்லுக்கே மதிப்பு இல்லாமல் போய்விடும். மதிப்பு இல்லாமல் நான் வீட்டிலிருந்து என்ன பயன்? எப்படியும் இந்த பிரச்சனைக்கு மூட்டை கட்டிவிட தீர்மானித்து விட்டேன். இப்பொழுது புறப்படுகிறேன். ரிட்டையர்ட் ஆகிவிட்டேன் என்றுதானே எல்லோரும் மதிப்பதில்லை. ஓய்வு பெற்ற தாசில்தாருக்கு எப்படியும் ஒரு வேலை கிடைக்காமலா போகும்? நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். வேலை கிடைத்துவிட்டால் மறுபடியும் இவர்கள் எல்லாம் என் பேச்சைத்தானே கேட்க வேண்டும் என நினைத்து கொண்டு வேலை தேடி புறப்பட்டேன். நாம் என்னதான் அரும்பாடுபட்டு பணத்தை குடும்பத்திற்காக செலவழித்தாலும் நம்மால் முடியாது என்ற நிலை வரும்போது நம் மரியாதை குறையத்தான் செய்கிறது. நம் வயதான காலத்திற்கென ஒரு பங்கு சேமிப்பை எடுத்து வைப்பது அவசியம். நமக்கான மரியாதை நம்மிடம்தான் உள்ளது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.